guys, welcome back to my channel. சேனலுக்கு யாரா புதுசாக வந்தாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுராந்தகத்தில் இருக்க சித்திரவாடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க, இங்கே வந்து நரசிம்மர் கோயில் மட்டும் இல்லாத உள்ளே வந்து நிறைய பெரிய பெரிய ஸ்டாச்சுலாம் இருக்குங்க. சிவன், பிரம்மர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம கோயிலோட ஸ்டார்டிங்கு. இங்கே நம்ம பைக்கு நிற்கிது, வேப்ப மரம் இருக்குது. அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா முருகர் வந்து ஒரு சின்ன மலை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது மேலே முருகர் நிற்கிறாரு மயிலோட. முருகர் நனையக்கூடாதுன்னு ஒரு சின்ன கொடை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கற்பூரம், தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கார். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தூண் மாதிரி இருக்குது, பிரம்மான்னு போட்டிருக்கு. இது எதுக்கு இந்த தூண் அப்படின்னு தெரியல, கோயிலோட இதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மர் சிலை வந்து அழகாக இருக்குங்க. 3-4 தலை கொண்ட வடிவத்தில் அழகாக ரொம்பவே அற்புதமான ஒரு படைப்பில் இருக்கார். பக்கத்துலேயே அப்படியே சரஸ்வதி இருக்காங்க. அது பக்கத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக 20 அடி அளவில் கொண்ட நம்ம சிவபெருமான் தவம் கொண்ட நிலையில் இருக்கார். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீல நிறத்தில் இருக்கார். அதே மாதிரி கண்ணை திறந்த நிலையில் வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன் நான். நிறைய இடத்துல வந்து கண்ணை வந்து மூடின மாதிரி தான் தவம் பண்ண மாதிரி இருப்பார். இங்கே கண்ணை திறந்துட்டுருக்காரு. பார்க்கவே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது சிலை. அது பக்கத்துலேயே அப்படியே சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. அப்படியே அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது. அது உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது. அப்புறம் சிவன் தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அலோவ் பண்ணல, உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் பார்க்கவே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப அப்படியே ஒரு தத்ரூபமாக இருக்குது. பார்க்க உண்மையான ஒரு புத்து மாதிரியே இருக்குது. அது உள்ளே இருந்து நாகம் வர மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு செட்டிங் தான். இதெல்லாம் மலை அடிவாரத்தில் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங்கு. இது வந்து பெருமாள் கோவில், பெருமாள் சன்னதி. அங்கே இருக்க அந்த ரூட்டில் தான் இந்த சிலைகள்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே திருவிழா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், பேனர்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பெருமாள் சன்னதி. இது வழியாக தான் நம்ம மலை ஏற தொடங்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங்கு. இங்கே ஒரு அனுமார் சிலை வேறு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து தான் படி இருக்குது. இங்கே 255 படி கொண்ட ஒரு மலை இது. இது மேலே தான் நம்ம அந்த நரசிம்மர் கோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படிகள் வந்து பார்க்க வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. ஆனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நல்லா பாதம் வந்து அடி எடுத்து தரையில் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படியில் வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/2 hour இந்த டைமில் வந்து நம்ம மலையை ரீச் பண்ணிடலாம். இங்கே சைடில் வந்து படிக்கட்டு ஏறத்துக்கு வந்து சப்போர்ட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. வயசானவங்க கூட ரொம்ப சுலபமாக ஏறலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கோயில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க. அப்படி இல்லைனா ஃபேமிலி வந்து நல்லா ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் வாங்க. தனியாலாம் வராதிங்க. ஏன்னா இந்த கோயில் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், மேலேருந்து நம்ம பார்க்குற அந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் பாதி மலையிலேருந்து தான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில். மக்களே, சின்ன மலை மாரி தான் தெரியுது, ஆனால் முடியல, நாக்கு தள்ளுது பாருங்க. எல்லோரும் வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துன்னு வந்துடுங்க, நாக்கு தள்ளுது மக்களே. நீங்கள் வந்து ஒரு 100 படி ஏறிட்டாலே இந்த இடத்துல வந்து நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. உக்காந்து ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு. உங்களால் ஏற முடியல, நீங்கள் வயசானவங்க கூடலாம் வந்திருக்கீங்க, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்கன்னா இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த இடத்துல உக்காந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. இது வந்து ஏதோ ஒரு பாதை, இது எங்கே போகுதுன்னு தெரியல.
இந்த கோயிலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் தனியாக வராதீங்க, ஃபேமிலியோடு வாங்க, அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. தனியாக வராதீங்க, கொஞ்சம் பார்க்க அமானுஷ்யமாகவே இருக்குது. வாங்க, நம்ம கேட்டு கிட்ட வந்துட்டோம். இதுதான் நம்ம மலை உச்சியை வந்து சேர்ந்துட்டோம். கேட்டு வந்து லாக்கில் இல்லை, சும்மா தான் போட்டிருக்காங்க, பூட்டெல்லாம் எதுவும் போடலை. நீங்கள் கோயிலுக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் டைம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் வாங்க. மதியானம் டைம் தான் நான் வந்தேன். அப்போ வந்து உள்ளே அந்த நரசிம்மர் வாய்க்குள்ளே போனால் அந்த சன்னதி இருக்கும், உள்ள கருவறை, அது வந்து பூட்டி தான் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஐயர் வந்து காலையில் அப்புறம் சாயங்காலம் தான் வந்து பூஜை பண்ணுவாராம். மதியானம் தான் எல்லா கோயில்லையும் நடக்காத மாதிரி எந்த கோயில்லையும் பூஜை நடக்காது. அதனால சன்னதி பூட்டி தான் இருக்கும். நீங்கள் வர மாதிரி இருந்தால் மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து பாருங்கள். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த கோவில். என்ன ஒரு படைப்பு! உண்மையாகவே இந்த கோயிலை வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிச்சு போய் தான் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரியும் இருக்குது. அங்கே வந்து நல்ல ஃபேன்லாம் இருக்குது, டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஓய்வு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓய்வு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த இடம். அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு பார்க்கும்போது இங்கே சைடில் ஒரு பெல்லு இருந்தது. இந்த பெல்லு வந்து நம்ம அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே ஹைட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், இது கோயில் வந்து இப்போ நான் பின்னாடி சுற்றி வந்து பார்க்கலான்னும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே என்னை தவிர வேறு யாரும் இல்லை. பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது இல்லாத நான் போனது 1 மணி அந்த மாதிரி டைமில் தான் போயிருந்தேன். ரொம்பவே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. என்னை தவிர யாரும் இல்லை இந்த கோயிலில். இங்கே வேண்டுதலுக்காக மரத்தில் இதுவெலாம் வேறு கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கும் எதனா வேண்டுதல்னால் கண்டிப்பாக வந்து கட்டுங்க, நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும். இப்போ வாங்க, நம்ம இந்த கோயிலை வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்ப்போம். வியூ உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வானம்லாம் அப்படியே ப்ளூ கலரில் அங்கே பாருங்கள் நீங்களே. என்ன ஒரு அழகு! இந்த மாதிரி கோவில் இங்கே தவிர வேறு எங்கேயும் இல்லை அப்படின்றது தான் நானும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஃபேமிலியோடு வாங்க, தனியாக வராதீங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.